ஆனால் ஒரு தரப்புல இருந்து குரல் வருமா, இவரெல்லாம் ஆதரவு கொடுப்பாரான்னு யோசிச்சு கொண்டு ஒரு தரப்புல இருந்து அதுவும் தமிழர்களுக்கான ஆதரவு. தமிழர்களுக்கான ஆதரவு. அப்படி ஒரு நபர் இப்பொழுது இவருக்காக ஒரு ஆதரவு குரலை கொடுத்திருக்கார். அவர் தான் நாமல் ராஜபக்ஷ. சரத் பொன்சேகா மக்கள் மறக்க கூடாது இல்லையா? அதுக்காக அதிர்ச்சியான தகவல்னு சொல்லுவார். ஆனா அது பழைய தகவலா இருக்கும். அவர் என்னதான் பழைய தகவல்களா இருந்தாலும் இவர் யாருக்கு சார்பா கதைக்கிறாருன்றதே தெரியாது. தமிழ் மக்களுக்கு சார்பா கதைக்கிறாரா, தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதியையும் சொல்லுவார், வெளியிடுவார். இந்த அரசாங்கம் எல்லாத்தவிடையும் கொஞ்சம் வித்தியாசமா நடக்குதுன்னு மக்கள் நம்பிக்கொண்டிருக்காங்க. அது ஏன் தெரியுமா? ஏன்னு சொன்னா, இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செய்த அந்த சதிகள், ஊழல்கள், பிரச்சனைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு 24 மணி நேரத்துக்குள்ள மஹிந்த ராஜபக்ச அரெஸ்ட் பண்ணி தூக்கிலிட முடியும் என்ற அளவுக்கு பேசுறேன். சரத் பொன்சேகாண்ட கதையெல்லாம் எந்த காலத்திலையும் ஈடுபடாது. வணக்கம், இது நாடும் நாங்களும். நான் உங்கள் அறிவு. என்னுடன் இணைந்திருக்கிறார் பவித்ரா. வணக்கம் பவித்ரா. வணக்கம் அறிவு. வணக்கம். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கோம்? ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கதைக்கணும்னு சொல்லியிருந்த நீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. மிக முக்கியமான விஷயம். இந்த தண்டனை மட்டும் எங்கட நாட்டுல இருந்தா இவருக்கு தான் கொடுக்கணும் என்ற ஒரு விஷயம் உண்டு. அப்படி என்ன தண்டனை? அப்படி என்றா அதாவது தூக்கிலிடணும். மரண தண்டனை. அது ஒரு ஆளுக்கு வழங்க முடியுமா இந்த அரசாங்கம் என்று சரத் பொன்சேகா அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விஷயம் ஒன்று இன்றைக்கு நாங்கள் கதைக்க இருக்கிறோம். மற்றொரு முக்கியமான விடயம், அதாவது நேற்று நாங்கள் கதைச்சிருந்தோம், சங்கீத் எனக்கூடிய ஒரு பாடகர் கைது செய்யப்பட்டிருக்கார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே. அவருக்கு ஆதரவாக பல பேர் குரல் கொடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு தரப்புல இருந்து குரல் வருமா, இவரெல்லாம் ஆதரவு கொடுப்பாரான்னு யோசிச்சு கொண்டு ஒரு தரப்புல இருந்து அதுவும் தமிழர்களுக்கான ஆதரவு. தமிழர்களுக்கான ஆதரவு. அப்படி ஒரு நபர் இப்பொழுது இவருக்காக ஒரு ஆதரவு குரலை கொடுத்திருக்கார். அவர் தான் நாமல் ராஜபக்ஷ. ஓகே, நாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் கட்டாயம் கதைக்க பார்ப்போம். நீங்க முதல்ல இதுல இருந்து ஆரம்பிப்போம். சரத் பொன்சேகா அவர்கள் கொழும்புல ஒரு இடம்பெற்ற நிகழ்ச்சியில போய் கலந்து உடைக்க பேசுறார். அதாவது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய பேச்சை கேட்டால் 24 மணி நேரத்துக்குள்ள மஹிந்த ராஜபக்ச அரெஸ்ட் பண்ணி தூக்கிலிட முடியும் என்ற அளவுக்கு பேசுறார். சரத் பொன்சேகாண்ட கதையெல்லாம் எந்த காலத்திலையும் ஈடுபடாது. ஏனென்ற அறிவு, சரத் பொன்சேகா அப்போ காலம் தொட்டு ஊடகத்துக்கு ஒரு பேச்சை, அவர் ஊடகத்துக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறாருன்னு சொன்னா, அந்த விஷயத்துல கட்டாயம் ஈழ நாட்டுல நடந்த போர் சம்பந்தமா ஏதோ ஒரு அதிர்ச்சியான தகவலை கொடுத்து கொண்டு வருவார். ஏனென்று சொன்னா சரத் பொன்சேகா மக்கள் மறக்க கூடாது இல்லையா? அதுக்காக அதிர்ச்சியான தகவல்னு சொல்லுவார். ஆனா அது பழைய தகவலா இருக்கும். என்னதான் பழைய தகவல்களா இருந்தாலும் இவர் யாருக்கு சார்பா கதைக்கிறாருன்றதே தெரியாது. தமிழ் மக்களுக்கு சார்பா கதைக்கிறாரா, தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதியையும் சொல்லுவார், வெளியிடுவார். இப்படி எல்லாம் தமிழ் மக்களுக்கு அநியாயம் நடந்திருக்குதுண்டு. அதே சமயம் சிங்களவருக்கு சார்பாகவும் கதைப்பார், அரசாங்கத்துக்கு சார்பாகவும் கதைப்பார், மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு சார்பாகவும் கதைப்பார். ஆனா இது இவர் நிலைப்பாடுன்றது யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அதற்கு காரணம், இங்க இருக்கிற அரசியல் சூழலில் சரத் பொன்சேகா எனப்படக்கூடிய அந்த பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும், அதிகமாக உச்சரிக்கப்பட மக்கள் மறக்க கூடாது. அதுதான், அதனாலதான் இந்த விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? இவர் சொன்னதால இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இது அப்படி நடக்குமான்றது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இலங்கை அரசியல் அமைப்பின் படி நீங்க என்னதான் அனுரகுமார திசாநாயக்க இதற்கு முன்னுக்கு இருந்த ஆட்சியாளர்கள் மீது குற்றங்கள் சாட்டினாலும், பழியை தூக்கி போட்டாலும் அவங்க வருவாங்க, நெஞ்சு வலிக்குது, எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லி போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்க. ஆனா இங்க ஒன்றை மட்டும் மறக்க கூடாது, இந்த அரசாங்கம் எல்லாத்தவிடையும் கொஞ்சம் வித்தியாசமா நடக்குதுன்னு மக்கள் நம்பிக்கொண்டிருக்காங்க. அது ஏன் தெரியுமா? ஏன்னு சொன்னா, இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செய்த அந்த சதிகள், ஊழல்கள், பிரச்சனைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு நாள் என்றாலும் ஜெயிலையோ இல்ல போலீஸ் ஸ்டேஷனையோ வழக்கண்டா அப்படித்தான் இருக்கு, நீதிமன்றம் அப்படித்தான் இருக்குன்னு காட்டுது இல்லையா? அத எங்கட மக்கள் நம்பிக்கொண்டுதான் இன்னுமே இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனா அப்படி இருந்தும் இந்த அரசாங்கத்தால ஒரு உண்மையிலேயே குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. ஆனால் மறுபக்கம் தமிழர்கள் தரப்புல குற்றம் செய்யாத ஒரு நபர் மீது குற்றம் சாற்றி அவரை தண்டனைக்கு உட்படுத்தி அவரை என்ன அளவு அந்த அவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றம் உண்மையிலே அது சார்ந்து வைக்கப்படுகின்ற குற்றமா என்று யோசிக்கின்ற அளவு, யோசிக்காமல் மக்கள் யோசிக்கின்ற அளவுக்கு அவர்கள் இப்படி நடந்து கொள்றாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க,
அந்த மன்னர் பரம்பரை மாதிரியே அந்த இந்தியாவுல சொல்லுவாங்க மன்னர் மன்னர் பரம்பரை அப்படி யாரு எங்கட ஸ்டாலின் அவரோட குடும்பத்தின் ஆட்சி வந்தது அதே மாதிரி தான் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி இலங்கையில நடந்தது. சரி, அவங்களோட ஆட்சியில இருந்த ஊழல் எல்லாம் இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வந்து கண்டுபிடித்து கொண்டு வருது, இல்லன்னு நாங்க மறுக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கான தண்டனை கிடைக்குமாண்டா அது இன்னுமே கேள்விக்குறியதான் நிற்கும், உறுதிப்படுத்தப்படாது ஒரு தகவல் தான். உண்மையை சொல்ல போனா அனுரகுமார திசாநாயக்கனுடைய வருகை காலகட்டத்துல அவர் வந்து ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போறேன், முதல் நடந்த ஊழல் லஞ்சமற்ற ஒரு திறமான ஆட்சி நடக்கும் என்று சொல்லி இருந்தாலும் அவருடைய காலத்திலையும் இப்பொழுதும் அந்த ஊழல் லஞ்சத்துக்கான செயற்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திரைசேரியில ஒரு பண மோசடி செய்யப்பட்டது, அதற்கு பின்னால் 2 தடவை நடத்தப்பட்டது. அப்ப இதெல்லாம் எந்த வகையில சேரப்போகுது? அனுரவனுடைய அதாவது அனுரவனுடைய மேற்பார்வை பிழையால நடக்கப்பட்டதா அல்லது இது அரசாங்கத்தினுடைய பிழை என்று சொல்ல முடியுமா? அப்ப இப்படியான ஒரு கருத்தியலும் இருக்கு. அதே அரசாங்கம் சார்ந்து எந்த குற்றங்களை முன்வைத்தாலும் அது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது, அது உண்மை தெரியும் தானே உங்களுக்கு. அதே சார்ந்து மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய குடும்பம் சார்ந்து எந்த குற்றச்சாட்டுகளை வைத்தாலுமே நாங்க நேற்று ஒரு விஷயம் கழிச்சிருந்த முயிர்த்த ஞாயிறு தாக்குதல்ல கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. இப்ப திரும்ப அது வந்து இருக்குது, அவர் வந்து அந்த ஒழுங்கான சான்றிதழ் வந்து சமர்ப்பிக்க வேண்டும். அப்ப அவர் வந்து விடுதலையில வெளியே வந்து அவருக்கான அந்த விடுதலை என்றது இருக்கும், வழக்குகள் நீண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்ப இங்க வந்து அந்த சட்டம் என்றது வந்து சரியான முறையில நடக்குதே இல்லை. அதை தாண்டி இந்த அரசாங்கங்களை நம்பி இருக்கின்ற மக்கள் வந்து ஏமாற்றம் அடைகின்ற வீதம் வந்து இன்னுமே கூடிக்கொண்டுதான் அதிகரித்து கொண்டேதான் இருக்குது. இப்ப இதுல குறிப்பா ஒரு விஷயம், இப்ப நேற்று இந்த சங்கீத் என்ற இளைஞனுடைய கைதுக்கு பின்னர் அவர் சிறைக்கு போய் பார்க்க சென்ற சட்டத்தரணிகள் சுமந்திரனா இருக்கட்டும், காண்டிபனாக இருக்கட்டும், அனைவருமே வெளியில வந்து சொன்ன ஒரு முக்கியமான கருத்து, இந்த கருத்தை இப்பொழுது நாமல் ராஜபக்சவும் சொல்றார். அது என்ன கருத்துன்னு கேட்டா, என்பிபி அரசாங்கம் அதனுடைய வேட்பாளர்கள் வடக்கு கிழக்குல தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்ற காலகட்டத்தில் தேசிய தலைவர்களுடைய புகைப்படங்கள், தேசிய தலைவர்களுடைய சிலைகளை நாங்கள் அமைப்போம், தேசிய தலைவருடைய பாட்டு, குறிப்பாக தேசிய தலைவர் சம்பந்தப்பட்ட ஒரு பாட்டு, மாவீரர் பாட்டு, இதை அனைத்தையும் பிரச்சாரத்தில் பயன்படுத்தினாங்க. இதை போட்டு தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பிரச்சாரங்கள் மட்டுமே இல்லை, ஏன்னு சொன்னா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போதே மாவீரர் தினத்துக்கான ஒரு கொண்டாட்டமாக இருக்கட்டும், நினைவாக இருக்கட்டும், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலாக இருக்கட்டும், தமிழர்கள் சார்ந்து என்னென்ன நினைவேந்தல்கள் இடம்பெறுகின்றதோ, என்னென்ன கொண்டாட்டங்கள் இடம்பெறுகின்றதோ அனைத்துக்குமான அனுமதியை வந்து கொடுத்திருந்தாங்க இந்த அரசாங்கம். உண்மைதான். இப்ப அனுமதி கொடுத்ததற்கு பின்னர் இப்ப இப்படி ஒரு செயற்பாடு செய்யறது, அவர் பாடிய அந்த பாடலிலே அவ்வளவான இனம் சார்ந்த இல்ல இயக்கம் சார்ந்த கருத்துக்கள் இல்லை. அப்ப அதால அதுதான் இப்போ அந்த மாணவனை வந்து கைது செய்திருந்த நேரத்துல வந்து தமிழ் மக்கள் கொந்தளித்து எழுறதுக்கான காரணம் வந்து இதுதான். ஏன் ஆனால் தமிழ் மக்கள் எழுறதுக்கான காரணம் ஒன்று இருக்கு. நாமல் ராஜபக்சே இங்க ஒரு கேள்வி, இப்ப நாமல் ராஜபக்சவுக்கு இதுல என்ன அரசியல் இருக்கு? அது என்ன தெரியுமா, அந்த நீங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஓடு மீன் ஓடும் வரை வரும் வரை கொக்கு காத்திருக்கு மட்டும் சொல்றாங்க தானே, அந்த கதை மாதிரிதான் இவர் வந்து என்ன யோசிச்சிருப்பார், அனுராக்கு எதிரா இப்ப ஒரு பிரச்சனை வரும் ஏன்னு சொல்லுங்க, அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச இல்லையா, அப்ப என்ன செய்யணும், ஏதாவது தமிழருக்கு சார்ந்து கதைக்கத்தானே வேணும், அதுக்காகத்தான் இவர் இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா என்பிபி அரசாங்கம் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாது, தமிழர்களுடைய வாக்கு, இஸ்லாமியர்களுடைய வாக்கு, சிங்கள மக்களுடைய வாக்கு, இதற்கு முன்னர் வரைக்கும் வெறுமனே சிங்கள மக்களுடைய வாக்கு மட்டும் போதும், ஒரு சிறுபான்மையான இஸ்லாமிய மக்களுடைய வாக்கு இருந்தா போதும் இங்க ஒரு ஆட்சி அமைச்சிடலாமன்ற ஒரு எண்ணம் இருந்தது. இது அப்படியே எப்ப மாறுச்சுன்னா அனுரவனுடைய வருகைக்கு பிறகு. ஏன்னா தமிழர்களுடைய வாக்கும் அங்க போய் சேருது. அதுவும் இல்லாம அரச உத்தியோகத்தர்கள் தான் அதிகமான வாக்குகளை செலுத்தி இவரை தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் வந்து ஏன் இவரை தேர்ந்தெடுத்தாங்க,
மாற்றம் என்பது கட்டாயம் வேணும், தமிழர்களுக்கான ஒரு மாற்றம் வேணும் என்று. ஆனால் இன்றைக்கு எங்களை இனம் சார்ந்தோ, எங்களுடைய வரலாறு சார்ந்தோ, எங்களுடைய இயக்கம் சார்ந்தோ, எங்களுடைய கதைகள் சார்ந்தோ, இயக்கம்ன்றது தடை செய்யப்பட்ட இயக்கத்தை நாங்க சொல்லல, தமிழர்களுக்குன்னு காலங்காலமான இயக்கங்கள் இருக்கு. அதுகள் சார்ந்தோ தமிழர்களுடைய வரலாறுகளை நாங்கள் சுதந்திரமாக கதைக்க முடியாமல், கடத்த முடியாமல், எங்களுடைய எழுத்துக்கள் மூலம் அதை நாங்கள் பதிவேற்ற முடியாமல், பாடல்கள் மூலம் பதிவேற்ற முடியாமல் இன்று நாங்கள் முடக்கி இருக்கிறோம் என்றால் இந்த அரசாங்கத்தை நாங்கள் எவ்வாறு நம்புவது? இல்லை, அதுதான் இங்க சொன்ன மாதிரி, நேற்று சொன்ன மாதிரியே இது இந்த அரசாங்கத்தினுடைய இரட்டை நிலைப்பாடு. அதே போல இப்பொழுது நாமளுடைய இந்த அரசியல் நகர்வும் இரட்டை நிலைப்பாடு. இப்ப நாமல் என்ன சொல்றாருன்னா, இதே கருத்தியல நாமளும் சொல்றார். என்பிபி அரசாங்கம் வேட்பாளர்களை அனுப்பும் பொழுது தேசிய தலைவரை பற்றி பாடினது, அது ஒரு விடுதலை இயக்கத்தை பற்றி பாடிச்சு. அதாவது அவருடைய கருத்தின்படி நாமல் இப்ப எப்படி சொல்லுவார், அதே டைம்ல பிரச்சாரம் டைம் சொல்லுவார் என்னன்னு சொன்னா, இவங்க பிரச்சாரத்துக்கு போய் புலிகளை மீண்டும் உருவாக்குறதுக்காக, உருவாக்கத்துக்காக அவர்களுடைய பாடல்களை போட்டு தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக அரசியல்வாதிகள் என்பது மாறி மாறி அந்த அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த என்ன ஆட்சி மாறலாம் காட்சி மாறாதுன்ற அந்த சட்டத்துக்குள்ளதான் அது அவங்களுடைய கொள்கை கோட்பாடு. அது எல்லா கட்சிகளுக்குமே எல்லா அரசியல்வாதிகளுமே பொருந்தக்கூடியது. ஆனால் இங்கே நாங்க பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விடயம், இந்த சிங்கள அரசாங்கம் எங்களுடைய தமிழர்களுக்கு எந்த விதமான மாற்றத்தையோ எந்த விதமான சுதந்திரத்தையோ பெற்றுத்தரப்போவதில்லை. ஆனால் எங்களை மக்கள் நம்பி இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக காணப்பட வேண்டியவர்கள் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள். இன்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றதுதான் எங்களுக்குள்ளான கேள்விகள் இருக்கு. உண்மைதான். இப்ப இந்த செயற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப கிளிநொச்சியில ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற போகுது. அதற்கு அரசியல்வாதிகள் வர போறாங்க. இதை அரசியலா மாற்ற போறாங்கன்றது உண்மைதான். என்னவோ ஏதோ, ஆனால் ஒரு தமிழர்களுக்காக அல்ல தமிழருக்கு நடக்கக்கூடிய அநீதிக்காக அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்று சேருவாங்களான்னு கேட்டா அதுல ஒரு கேள்வி இருக்கு. அதுல ஒரு கேள்வி உண்மையிலே இந்த கேள்விக்கான பதில பாருங்க, யோசிச்சு பாருங்க. தையட்டியில போராட்டம் நடந்தா அது சார்ந்து போராடுவதற்கு ஒரு கட்சி, இல்லையோ வேற ஏதாவது ஒரு போராட்டம் நடந்தா அங்க இந்த கட்சி நடந்தா இன்னொரு கட்சி வராது, அது சார்ந்து போராட ஒரு கட்சி. இன்று இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டதுக்காக அது சார்ந்து போராடுவதற்கு ஒரு கட்சி. மயிலிட்டிலே எத்தனையோ ஏக்கரான நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்படல, இந்த காணிகள் விடுவிக்கப்படாம அது சார்ந்து போராடுவதற்கு ஒரு கட்சி. அது என்ன, ஒரு கட்சி இருந்தா ஒரு கட்சி வராது. இந்த இவ்வளவு கட்சிகளுமே ஒன்றாக சேர்ந்து மக்கள் என்னத்தை விரும்புறாங்க, நீங்கள் எல்லோருமே ஒரு கூடைக்குள்ள நில்லுங்கோன்னு தானே கேட்கிறாங்க. அதை கூட கொடுக்க முடியல. இங்க தேவை அதுதானே, ஒற்றை இலக்கை நோக்கி அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழர்களை அனைவருமே வழிநடத்தி சென்றால்தான், அதாவது ஒற்றை இலக்கை நோக்கி வழிநடத்தி சென்றால்தான் தமிழர்களுக்கான விடிவை பெற்று தர முடியுமே தவிர, நான் ஒரு பக்கம் நிற்கிறேன், நீ ஒரு பக்கம் நில்லு, அங்க ஒரு பக்கம் நில்லு, நீ அதாவது தங்களுடைய தனிப்பட்ட லாபத்திற்காகவும் தனிப்பட்ட அரசியலுக்காகவும் இந்த அரசியல்வாதிகள் செயற்படும் வரை தமிழர்களுக்கான எந்த நீதியும் கிடைக்க போறதில்லை. இந்த விஷயம் கதைக்கக்குள்ளதான் ஒன்று ஞாபகம் வருது. இப்ப இந்த சொல்லுறாங்க தானே, இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்படுது. உண்மையிலேயே நீங்க யோசிச்சு பாருங்க, அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துல வந்தாருண்டா கொழும்புல இருக்கிற மாதிரி சுதந்திரமா இருக்கிறார். உண்மைதான். இங்க அவருக்கான பயங்கரவாதம் இருக்குது இல்ல. இதே பாருங்களேன், போன முறை அனுரகுமார திசாநாயக்கு இங்க வந்தப்போ யாழ்ப்பாணத்துல இறங்கி பலாலி வீதியில நடந்து சென்றார். அப்ப ஒரு பக்கம் இருந்து நாமளுடைய குரல் எப்படி வருதென்றால், நாங்கள் போராட்டத்தை முடித்து வைத்ததால்தான், அதாவது நாங்கள் யுத்தத்தை முடித்து வைத்ததாலதான் அனுரகுமார திசாநாயக்க இப்பொழுது யாழ்ப்பாணத்துல சுதந்திரமா நடமாட முடியுது. அனுரகுமார திசாநாயக்க நடமாடும் போது அவர் எப்படி சொன்னார், இங்கு பயங்கரவாதம் இல்லை, அனைவரும் மக்கள் எவ்வளவு சந்தோஷமா கதைக்கிறாங்க. அது பாருங்க, அந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட்டது அவருடைய தமிழ் மக்கள் போய் கதைக்கிறது, அவர் கதைக்கிறது, கட்டி பிடிக்கிறது, அத்தனை பேரும் அந்த மக்கள். ஆனால் அவர் நடந்த வீதியிலே அந்த பிரதேசத்தை போய் பார்த்தால் தெரியும் இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். ஏன்னா அவர்களுடைய அந்த காணிகளை மீட்டெடுப்பதற்கு ஒரு அம்மா சொல்லுறா, தன்னுடைய கடைசி உயிர் தன்னுடைய வீட்டுலதான் போகணும். ஆனா அவளால அந்த அவனோட ஆசையை கூட அந்த பிள்ளைகளால நிறைவேற்றி வைக்க முடியாது. ஏனென்றா அந்த காணி அந்த வீடு எல்லாமே இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அப்ப இந்த அரசாங்கங்கள் இந்த அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கங்களும் வந்தாலும் தமிழர்களுக்கான எந்த ஒரு தீர்வையும் பெற்று தராது என்பது
உண்மையிலே 100% உண்மையாக ஒரு காணப்படுது. உண்மைதான். இப்ப இன்னொரு தரப்புல இப்ப நாங்க ஏற்கனவே நாமலை பற்றி கதைச்சதுனால, நாமல் தரப்புல இருந்து இப்படியான ஒரு அறிக்கை வருது. அங்க ஒரு அரசியல் தேவைப்படுது. தமிழர்கள் சார்ந்த ஒரு விடயங்கள்ல என்பிபிக்கு எதிராக தமிழர்களை கொண்டு போறதுக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது. அதற்கு இந்த சங்கீத்தினுடைய விவகாரம் நாமலுக்கு பயன்படுது. இன்னொரு பக்கம் இது அப்படியே வச்சுக்கொண்டு ரணில், விமல் வீரவம்ச எல்லோருமே ஒன்று சேர்ந்து திரும்ப நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பங்களை கொண்டு வரத்தான் போகிறார்கள். உண்மை அதுதான். இப்ப ஏதோ ஒரு தரப்புல இருந்து இந்த பிரச்சனைகள் வரப்போது. நாங்க முதலே சொன்ன மாதிரி இனம் சார்ந்த ஒரு பிரச்சனைகளை அவங்க கையில் எடுக்கத்தான் போறாங்க. அது நடக்கத்தான் போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப இன்னொரு தரப்புல இருந்து இந்த சங்கீத் என்ற இளைஞனுக்கு தமிழ்நாட்டில் இருந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆதரவு குரல் கொடுத்திருக்கார். செந்தமிழன் சீமான் அவர்கள் இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியதென்ற ஒரு கண்டனை அறிக்கையை சீமானுடைய அப்போது முதலமைச்சருக்கான மாநாடுகள் இடம்பெறுகின்ற போது சீமானுடைய அவருடைய மாநாட்டிற்காக ஒரு பாடல் ஒன்று இந்த இளைஞன் வெளியிட்டிருந்த அதுக்கு அவர் ஆதரவு தெரிவித்து அவரை பாராட்டியும் இருந்த உண்மையிலே அவர்கள் நிறைய பேர் இந்த இளைஞனுக்கான ஆதரவுகளை தெரிவித்து கொண்டு வருகின்றார்கள். அவருக்கான அந்த விசாரணை என்பது முடிந்து அவர் விடுதலை செய்ய வேண்டும். இவ்வாறு இளைஞர்கள் கைது செய்யப்படுவார்களாக இருந்தால் உண்மையிலேயே தமிழ் மத்தியில தமிழர் பிரதேசங்கள்ல காணப்படுகின்ற நிறைய இளைஞர்கள் என்ற மனநிலை ஒரு மாற்றம் அடைந்து கொண்டு வரும். எங்களுடைய தமிழ் தேசியத்தையோ எங்களுடைய வரலாறுகளையோ கதைக்க முடியாத நிலைமை ஏற்படும். இதை அடுத்த சந்ததிக்கு கடத்த முடியாத ஒரு நிலை கூட எங்களால உருவாக்குவார்கள் இவர்கள். ஒரு சூழல் இப்ப இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் பல பேர் தேசியத்துக்குள்ள வர முற்படும் பொழுதே அவர்களுடைய கழுத்துகள் நெரிக்கப்படுவதும் அவர்களை இழுத்து பின்னுக்கு தள்ளுறதும் இப்படியான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இப்ப நாங்க கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இளைஞர்கள் அத்தனை பேருமே தேசியம் சார்ந்து கதைக்கத்தான் வேணும். ஏன்னா தேசியம் சார்ந்த இளைஞர்கள் இப்ப கதைக்காம விட்டா நாளைக்கு அடுத்த சந்ததி எங்களுக்குள்ள இருக்காது. தமிழர்களாக அடுத்த சந்ததி வாழாது. அப்ப தமிழ் வாழணும், தமிழர்கள் வாழணும், தமிழ் தேசியம் வாழணும். அதுக்காக தேசியம் சார்ந்து எல்லாரும் கதைக்கத்தான் வேணும். அதே நேரத்துல தமிழ் மக்களுக்கான உரிமையையும் கதைக்கத்தான் வேணும். ஏதோ மக்களுக்கான ஒரு இந்த இளைஞனுக்காகவும் எங்களுடைய தமிழ் பிரதேசத்துல கஷ்டப்படுற மக்களுக்காகவும் ஏதோ ஒரு வழியில எங்களுக்கான ஒரு நீதியை இந்த அரசாங்கம் பெற்று தரணும் என்றுதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அது எல்லாவற்றையும் இங்க கடந்து சரத் பொன்சேகா சொன்ன மாதிரி 24 மணி நேரத்துல கைது நடைபெறுதா இல்ல நீங்கள் தூக்கிலிடாட்டியும் பரவாயில்ல, அந்த கைதண்டாலும் நடைபெறுதான்றதை பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஐபிசி தமிழ், நாடும் நாங்களும். நான் உங்கள் அறிவு. என்னுடன் இணைந்திருக்கிறார் நான் உங்கள் பவித்ரா. நன்றி.